இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான குழம்பு செய்ய போறோம். நிஜமாவே இத குழம்பு பருப்புன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு பக்கோடா குழம்பு செய்ய போறோம். வாங்க இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். உண்மையில இந்த பாசி பருப்பு கடி இருக்குல்ல, அதே மாதிரிதான் இந்த பாசி பருப்பு குழம்பையும் நம்ம செய்ய போறோம். இதுல நம்ம கடலை மாவெல்லாம் சேர்க்க போறது இல்ல. ஆனா இது தக்காளி குழம்புல நம்ம செய்ய போறோம். ஆனா பக்கோடாவை நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம். ஆனா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நான் எண்ணெயில பொரிச்செடுக்காம வேற மாதிரி ஆரோக்கியமான வழியை தான் கண்டுபிடிச்சு முயற்சிப்பேன். சோ இந்த பாசி பருப்பு பக்கோடா குழம்புல ஆரோக்கியமான ஒரு ட்விஸ்டோட இதை நம்ம செய்ய போறோம். அதனால இங்க நான் ஒரு 3ல இருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்ச இந்த பாசி பருப்பை எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகாயும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். நான் இத இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்குமே கம்மியான தண்ணிய பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த பருப்பை நல்லா மிருதுவா அரைச்சிட்டு அப்புறம் கெட்டியான மாவா நம்ம இதை அரைக்கணும். ஒரு அரை கப்புக்கு பருப்பை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதை ஊற வச்சதுக்கு அப்புறம் 1 கப்பா ஆகியிருக்கு. இங்க பாருங்க, இப்ப பருப்பு நல்லா தயாராகி இருக்கு. இப்ப நான் கடைசியா இதுல நறுக்குன இந்த பாலக்கீரைய சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இங்க ஒரு அரை கப்புக்கு பாலக்கீரை இருக்கு. உங்களுக்கு கீரை பிடிக்கலனா நீங்க இதுல கொத்தமல்லி இலைகளை கூட சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்க்கிறேன். இந்த மாதிரி இப்போ உப்பை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்க இந்த மாவை ஒரு 4ல இருந்து 5 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இயற்கையாவே இது உப்பி வரும். ஒருவேளை நேரம் இல்லாட்டி நீங்க இதுல ஒரு அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெயில பொரிச்சு எடுக்காம பக்கோடாவை செய்யும் போது இது ரொம்ப பஞ்சு மாதிரி மென்மையா மாறும். நான் இங்க ஒரு பணியாரக்கல்ல சூடாக வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு குளியலும் கொஞ்சமா நான் எண்ணெயை ஊத்திக்கிறேன். நீங்க எண்ணெயில பொரிச்செடுக்க விரும்பினா உண்மையில அதே மாவை நம்ம எண்ணெயில பொரிச்செடுக்கவும் செய்யலாம். இப்போ 1 ஸ்பூன் மாவை எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம பணியாரம் செஞ்சுக்கலாம். இப்ப பணியாரத்தை இப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பினதுக்கு அப்புறமா இத லேசா அழுத்தி விட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான் எண்ணெயில பொரிச்செடுக்காத பாசிப்பருப்பு பாலக்கீரை பக்கோடா இப்ப ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு சுவையான குழம்பு செய்யலாம். இன்னைக்கு நம்ம பணியார கல்லுல பொரிக்காம செஞ்ச இந்த பக்கோடாவை நம்ம குழம்புல சேர்க்க போறோம். ஆனா நீங்க இத இப்படியே காலை உணவுலையோ இல்ல மாலை சிற்றுண்டையாவோ செஞ்சா அது ரொம்ப ருசியா இருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெயை எடுத்திருக்கேன். நீங்க விரும்பினா எண்ணெயில நெய்ய கூட கலந்து செய்யலாம். அதுவுமே ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். 1 சிட்டிகை பெருங்காயம். இது முழுசாவே உங்க விருப்பம் தான். இப்ப கடைசியா நறுக்குன ஒரு 3-4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்கலாம். இப்ப ஒரு நடுத்தர அளவுல இருக்கிற வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நான் வெங்காயத்தோட இந்த உப்பை சேர்த்துக்கிறேன். இப்ப வெங்காயத்தை நம்ம முழுசா வேக விட்டுலாம். இப்ப வெங்காயம் நல்லாவே வெந்திருக்கு. இப்ப இது கூட உலர்ந்த மசாலாக்களை சேர்க்கலாம். இப்போ 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூளை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள், கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்ப கொஞ்சமா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப மசாலா 2 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 3 அரைச்ச தக்காளிய சேர்த்துக்கலாம். இப்ப இத மூடி வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மிதமான தீயில தக்காளிய வேக வைக்கலாம். இப்ப தக்காளி நல்லாவே வெந்திருக்கு. ஓரங்கள்ல இருந்துமே கொஞ்சம் எண்ணெய் வந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த நேரத்துல நான் இதுல ஒரு 1 டீஸ்பூனுக்கு சர்க்கரைய சேர்த்துக்கிறேன். இது முழுசா உங்க விருப்பம் தான். ஆனா இது தக்காளியோட புளிப்பை நல்லா சமப்படுத்த உதவும். இங்க பாருங்க,
இப்ப இந்த குழம்பு நல்லா கெட்டியா மாறி இருக்கு. இந்த நேரத்துல நான் இதுல ஒரு அரை கப்புக்கு தண்ணிய சேர்த்துக்கிறேன். இந்த குழம்ப நீங்க ரொம்ப கெட்டியாலாம் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம செஞ்ச அந்த பக்கோடா இருக்குல்ல, அது தண்ணி திரவத்தை நல்லா உறிஞ்சுக்கும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியான குழம்பு கிடைக்கும். இப்ப இந்த குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நான் இதுல இந்த பக்கோடாவை சேர்த்துக்கிறேன். இப்ப பக்கோடாவை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் அடுப்போட தீய அணைச்சுக்கிறேன். நான் இத இப்ப மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். சோ இது எல்லா குழம்பையும் நல்லா உறிஞ்சுக்கும். இங்க பாருங்க, சுவையான குழம்பு இப்ப தயாரா இருக்கு. உடனே நான் இத சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு எண்ணெயில பொரிக்காத பாசிப்பருப்பு பக்கோடா குழம்பு. நீங்க இந்த குழம்ப ரோட்டி, பரோட்டா, பூரி, சாதம்னு இது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இது வறுத்த பக்கோடான்னு யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன சொல்றது?